அழகான ஆளுடா இப்ப அடிச்சாலே கோலுடா துடிப்பான தோளுடா இப்ப துப்பறிவ பாருடா 8 புள்ளி கோலத்துல மொத்த புள்ளி எத்தனை கச்சிதமா அத்தனையும் எண்ணி இவ சொல்லுவா மெயிலைடி தவிர இவங்கிட்ட ஒண்ணும் இல்ல சிஐடி போலத்தான் பில்டப் பண்ணுவா இவன் போல யாரும் ஊரில் இல்லையடா இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா சொன்னத செய்வான் செய்வத சொல்வான் இவன தெரியாதா ஸ்டார்லைட் போல இவனது கண்டா அதுதான் புரியாதா கிடைக்கிற கேப்ல சிக்ஸர் அடிக்கிற ஆளு இவன் தானே பாரு மாதவா மாதவா மணி பார்க்க மாதவா 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 மணி பார்க்க மாதவா என்னடி பயமுறுத்துற? பயமுறுத்தல பாட்டி, நடக்க போற மேட்டர் சொல்றேன். நான் வெளியே போனாலும் இல்ல இப்ப நீ வெளியே போனாலும் உனக்கு தான் ஆபத்து. அதனால இன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் இங்க தங்கிக்கிறேன் பாட்டி. எது, நீ இங்கே தங்கிக்கிறியா? ஆமா பாட்டி. அவங்க ஏதோ பெட்டியை தூக்கிட்டு அலைஞ்சாங்கன்னு மாமி சொன்னாங்க. அது என்ன பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு, அதனால ஏதாவது சிக்கல்ல மாடிடாங்களா ஒண்ணுமே தெரியல. கான்ஸ்டபிள், வீட்டை அலர்ட்டா வாட்ச் பண்ணுங்க. சரிங்க சார். அந்த பொம்பளைங்க வந்தாலோ இல்ல மாதவன் வந்தாலோ புடிச்சு வச்சுக்கிட்டு இமிடியேட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் இந்த பொம்பளை மேலயும் ஒரு கண்ணு வைங்க. ஐயோ படுபாவிங்க, நம்ம பொழப்ப நார் அடிச்சிட்டானுங்களே. நம்ம தலைக்கு விலை வைக்கிற அளவுக்கு பில்டப் பண்ணிட்டானுங்களே. ஒருத்தர ரவுடிங்களுக்கு எல்லா போலீஸ்காரங்களும் தெரியும். அவங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கவே மாட்டாங்க. அதனாலதான் மறுபடியும் நான் இங்கேயே வந்துட்டேன். அப்படியா? ஆமா, அந்த ரவுடிங்க ஒன்ன எதுக்கு துரத்துறாங்க? கேள்வி எல்லாம் கேக்குது. அது ஒரு பெரிய கதை பாட்டி. கதையா? என்ன கதை சொல்லு. அவசியம் சொல்லுமா? பின்ன என் வீட்டுல தங்குற, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிய வேணாமா? சொல்லு. என்ன கதை சொல்றதுன்னு தெரியல. என்ன கதை சொல்ல சொன்னா என்ன கதை சொல்லுறது? சொந்த கதை சோக கதை நெஞ்சுக்குள்ளே நிக்கிறது. நிப்பாட்டு. கதை சொல்ல சொன்னா பாட்டு பாடிட்டு போறிய, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன் பாட்டி, சொல்றேன். அந்த சோகமான கதையே சுவாரஸ்யமா சொல்றேன். என் சொந்த ஊர் மதுரை. மதுரை ஓ சொந்த ஊரா? அது கவர்மெண்டோடது இல்ல? ஐயோ, ஏன் பாட்டி இப்படி மொக்க போடுற? சொந்த ஊர்னா நான் பிறந்து வளர்ந்த ஊருன்னு அர்த்தம். சரி, மேல சொல்லு. மேல போலாம். கதைய சொல்லு. கதையில மேல சொல்லுன்னு சொன்னேன். அந்த ஊர்ல ஒரு மந்திரி பையன் இருந்தான், பெரிய பணக்காரன். அவன் ரைஸ் மில்ல வச்சிருந்தான். அந்த மந்திரி பையனுக்கு என் மேல ஒரு கண்ணு. செல்லம், ஐ லவ் யூ, செல்லம், ஐ லவ் யூ அப்படின்னு என் பின்னாடியே சுத்துவான். என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்க பார்த்தான். அப்போ சென்னையில இருந்து ஒருத்தர் கபடி போட்டியில கலந்துக்கிறதுக்காக மதுரைக்கு வந்தாரு. அந்த மந்திரி பையன் என்ன பண்ற டார்ச்சரை பார்த்துட்டு அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்தி சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா அந்த படுபாவி என்ன தேடி சென்னைக்கே வந்துட்டா பாட்டி. அவன் ஒரு பக்கம் தேடுறான், அவனோட அடியாள் ஒரு பக்கம் தேடுறாங்க. 2 பேர்கிட்டயும் மாட்டாம நான் தெரு தெருவா ஓடிக்கிட்டே இருக்கு பாட்டி, ஓடிக்கிட்டே இருக்கு பாட்டி. ஏமா, மதுரைக்கு கபடி விளையாட வந்தானே அந்த பையனோட அப்பா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் தானே? ஆமா பாட்டி. அந்த பையன் பெத்தவங்களுக்கே தெரியாம அவ பெட்ரூம்லயே உன்னை தங்க வச்சிருப்பானே. ஆமா பாட்டி. எப்படி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி கரெக்டா சொல்ற? பக்கத்துல இருந்து பார்க்கல, படம் பார்த்தேன். ஏண்டி, நீ சொல்றது கில்லி கதை தானே? என்ன பாட்டி, ஏன் கதை சொன்னா கில்லி கதை தாண்டு கதைன்னு சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றது விஜய் நடிச்ச கில்லி படத்தோட கதை தானே? அப்படியா? ஐயோ, என் லைஃப் ஸ்டோரி திருடி அவங்க சினிமா கதையை எடுத்துட்டாங்களா? என்னடி காது குத்துறிய? கோபர் பாட்டி, ராமாயணத்தை எத்தனை பேர் படமா எடுத்திருக்காங்க? அதுக்காக அது ராமர் கதை இல்ல சினிமா கதைன்னு சொல்ல முடியுமா? என் கதையும் கிட்டத்தட்ட அப்படிதான் லீக் ஆயிடுச்சு போல இருக்கு. நிஜமாவா சொல்ற? ஐயே, சத்தியமா சொல்றேன் பாட்டி. உன்கிட்ட போய் சொல்லி என்ன வரப்போகுது? சொல்ல, என்ன வரப்போகுது? என்ன வரப்போகுது? சரி, டென்ஷன் ஆகாத, நான் நம்புறேன். ஆமா, ராத்திரி வந்திய கதவை தட்ட வேண்டியது தானே? வயசு பொண்ணு இப்படி வாசல்ல படுத்திருக்கிறதா? இல்ல பாட்டி, நீ தாத்தா கூட சேர்ந்து
வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எப்ப தூங்குனேன்னு தெரியாது. உன்னை எதுக்கு அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணணும், நான் வாசலையே படுத்துட்டேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். புறப்படு. எங்கே? இன்னும் எங்கே என்று கேட்கிறாய்? மணியாச்சு ரயில் நிலையத்தில் ஆழ்துறை வந்து கொண்டிருக்கிறான். நாம் அவனை சுட்டு கொள்ள வேண்டாமா? ஐயோ, ஆஷ்துரையை வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டு பல வருஷம் ஆகுது. இப்ப போய் சுட்டு கொள்ளாங்கிறாரே இந்த தாத்தா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒன்றுமில்லை தாத்தா, தற்போதுதான் ஒரு நற்செய்தி வந்தது. என்ன செய்தி? உங்கள் திட்டத்தை வீரன் வாஞ்சிநாதன் செயல்படுத்தி விட்டாராம். ஆஷ்துரையை டிஷ்யூம்னு சுட்டு கொண்டு விட்டாராம். பாப்பா, இந்த மனுஷன் நான் எங்கெல்லாம் தேடுறது, எங்கதான் போய் தொலைஞ்சாரோ தெரியல. வரட்டும். குலோத்துங்கன் சார், குலோத்துங்கன் சார், என்ன? நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். உன் வீட்டுக்கு போக வேண்டியதுதானே? எதுக்காக என் வீட்டுக்கு போனேன்? உங்களை பார்க்கலாம் தான் சார் போனேன். நான் தான் வீட்லயே இல்லையே. எதுக்காக என்ன பார்க்கறதுக்கு என் வீட்டுக்கு போனேன்? போனதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது நீங்க வீட்டுல இல்லைன்னு. மாமி, உங்களுக்கு இது அசிங்கமா தெரியல? நீங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு நான் ஏன் அசிங்கப்படணும்? அது இல்ல மாமி, ஒரு ஆண்மகனை, அதுவும் திருமணமான ஆண்மகனை ராத்திரி இந்நேரத்துல வீடு தேடி போறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? யோ, இங்க பாரு, அடிச்சேன்னு வச்சுக்க மென்டல் ஆயிடுவ சொல்லிட்டேன். என்ன ஓவரா பில்டப் பண்ற? சாரி மாமி, டென்ஷன் ஆகாத. என்ன விஷயம் சொல்லு. அப்படி கேளு. அப்படித்தானே கேட்டேன், சொல்லு. எங்க போயிட்டு வர? நான் எங்க போறேன், எப்ப வரேங்கிறத என் பொண்டாட்டி தான் கேட்கணும். உன் பொண்டாட்டி தான் இங்க இல்லையே, வீட்டுல இருக்கல்ல. அவளை கூட்டிட்டு வந்து உன்னை கேட்க சொல்லவா? மாமி, ஏன் உயிரை வாங்குற? என்ன விஷயம் சொல்லி தொலை. இப்ப நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு சொல்லுங்க. நான் வாக்கிங் போயிட்டு வரேன். ஏயா, பேய் பிசாசுக்கு வாக்கிங் போற நேரத்துல நீ வாக்கிங் போயிட்டு வரியா? மாமி, இப்ப அடிச்சேன்னா நீ மென்டல் ஆயிடுவ. சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு எதெல்லாம பேசுற. நான் கிளம்புறேன். இருங்க. கோவப்படாதீங்க. நீங்க வாக்கிங் போயிட்டு வரும்போது போஸ்டர் பாத்தீங்களா? ஓ, நான் வாக்கிங் போயிட்டு வரது கூட போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டாங்களா? அடிச்சு நம்ம பண்டு கௌசல்யா போட்டோவை போட்டு ஊர் பூரா போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காளே, நீங்க பாக்கலையா? பண்டு கௌசல்யா போட்டோவை போட்டு போஸ்டரா? அவ்வளவு பெரிய மனுஷங்களா ஆயிட்டாங்களா அவங்க? இல்ல, அக்யூஸ்ட் ஆயிட்டாங்க. என்னது, அக்யூஸ்டாவா? என்ன மாமி சொல்றீங்க? ஆமா சார், 2 பேரும் ஏதோ கள்ள நோட்டு கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. போலீஸ்ல இருந்து தப்பிச்சு தலைமறைவா இருக்காங்களாம். அவங்கள பிடிச்சு கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க. ஓ மை காட். ஏன் 1 லட்சம் பத்தாதா? அது இல்ல, நம்ம பண்டு கௌசல்யாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அவங்க ஏன் கள்ள நோட்டை மாத்துற அளவுக்கு கேவலமா போயிட்டாங்க? அட நீங்க வேற. மாமியாருக்கும் மருமகளுக்கும் போட்டின்னு வந்தாச்சுன்னா கள்ளச்சாராய் விப்பாளுக, சுண்டகஞ்சி விப்பாளுக, எதை வேணாலும் செய்வாளுக. அப்படித்தான் கள்ள நோட்டை மாத்தி மாட்டிக்கிட்டாளுக. நோ மிஸ்டர் குலோத்துங்கன், கொடுக்க வர புலி கூட பாவம் பார்க்கலாம், கொத்த வரும் பாம்புக்கு கூட பாவம் பார்க்கலாம், தடுத்திட்டு வர வெறுநாய் கூட பாவம் பார்க்கலாம். ஆனா பண்டு கௌசல்யாவுக்கு பாவமே பார்க்க கூடாது. மாமி, நீ வெறும் காமெடி பீஸ் தானே, இப்போ திடீர்னு வில்லி மாதிரி பேசுற. தேவைப்பட்டா எந்த அவதாரம் வேணாலும் எடுப்பா இந்த மாமி. நீ எடுப்ப, ஆனா பார்க்க சகிக்கணுமே. காமெடியே சகிக்கலையே. மிஸ்டர் குலத்துங்கன், ஆணவமா பேசாதீங்க, அப்புறம் அவஸ்தைப்படுவீங்க. பண்டு கௌசல்யாக்கு மட்டும்தான் வில்லி ஆகணும்னு நினைச்சேன், அப்புறம் உங்களுக்கு ஆக வச்சிடாதீங்க. இப்போ பண்டு கௌசல்யாவுக்கு நீ வில்லி ஆயிட்டியா? ஆமா, அவங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். அந்த 1 லட்சம் ரூபாய் சன்மானத்தை நான் மட்டும் வாங்க போறேன். மிஸ்டர் குலோ, அந்த 1 லட்சத்துல உங்களுக்கு 50% ஷேர் வேணுமா? ஏன் கூட கூட்டு சேருங்க. உன் கூட கூட்டு சேர்ந்து நான் பெரிய மனுஷன் ஆகணுமா? ஆள விடுமா? ஒய் குலோ, 50,000 வேணாமா? பணத்துக்காக என்ன எட்டப்பனா மாற சொல்றியா? ஹலோ மிஸ்டர் குலத்துங்கன், அந்த பண்டுவும் கௌசல்யாவும் பெரிய தியாகிங்க இல்ல, மடிப்பாக்கத்து துரோகிங்க. அவங்கள காட்டி கொடுக்கறதுல தப்பே இல்ல. தப்பு இல்லைன்னா அந்த தப்ப நீயே பண்ணிக்க. என்ன ஆள விடு. வரேன், பை. ராத்திரி நேரத்துல இங்க இருக்காத, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். ஹலோ குலத்துங்கன்.
வாட்ச்மேன் ஹலோ ஹலோ குலோ போயா பொழைக்க தெரியாத பல்பு உனக்கு வேணாட்டி போ அந்த 1 லட்சத்தை நானே வாங்கிக்கிறேன் அடியே பண்டு அடியே கௌசல்யா உங்களுக்கு ஆப்பு வைக்க புயலா புறப்பட்டு வர அடி இந்த மாமி அட பாவிகளா ரஜினி பட போஸ்டரை விட இதத்தான் நிறைய ஒட்டி வச்சிருக்கானுங்க ஊர் பூரா ஒட்டிருக்கானுங்களே இந்த ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடியிலலாம் போட்டோவை சரியாவே போட மாட்டானுங்க ஆனா இதுல மட்டும் பர்ஃபெக்டா தெளிவா போட்டிருக்கானுங்க அடியே தனியை பிடிச்ச கௌசல்யா கௌசல்யா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதாண்டி உன் போட்டோ விட்டு வைக்கிற நீ மாட்டு யார் இவன் போஸ்டர் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு இருக்கானே பைத்தியக்காரனா இருப்பானோ போய் என்னன்னு பாப்போம் யார நீ போஸ்டர் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்க இந்த போஸ்டர் எல்லாம் நீ அடிச்சு ஓட்டின அப்புறம் எதுக்கு நீ பொங்குற எனக்கு பிடிக்கல நான் கிழிக்கிறேன் தா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ ஏ சிங்கு இது என்ன உன் கல்யாணத்துக்கு அடிச்ச பத்திரிக்கையா பிடிக்கலன்னு கிழிக்கிறதுக்கு நீ கிழிக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும் போல இருக்க தள்ளுறா அட கடவுளே நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணு இவ்வளவு பெரிய ஃப்ராடா ரவுடிங்க துரத்துனாங்கன்னு பொய் சொல்லி இருக்கா இருக்கட்டும் அவளை உடனே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம் ஏ கிழவி அப்படின்னு இப்படி யோசிக்கிற ஒண்ணு இல்லையே இல்ல பொய் சொல்லாத இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை எங்கேயாவது பாத்தியா இல்லையே நான் பார்க்கவே இல்லையே கதை விடாத உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது இவளை நீ எங்கேயோ பாத்திருக்க உண்மையை சொல்ல நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல என்ன மிரட்டுற போறியா இல்லையா நீ போறேன் ஆஹா எப்படியோ கள்ள நோட்டுக்காரி நம்ம வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கா இவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து சன்மானத்தை நாம கறந்துடலாம் ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா ஐயோ தாத்தா தாத்தா அடிக்காதீங்க தாத்தா ஐயோ தாத்தா ஐயோ வேணாம் தாத்தா அப்பா அடிக்காம உன்னை கொஞ்சம் சொல்றியா தேசபக்தி பாடலுடைய மாண்பு தெரியுமா உனக்கு அதோட மரியாதை தெரியுமா உனக்கு தேசபக்தி பாடல்ங்கிறது ஒவ்வொரு இந்தியனோட உடல்லையும் ரத்தத்துக்கு பதிலா ஓடணும் நாடி நரம்புல ஊறி இருக்க வேண்டிய விஷயம் அத பாடும்போது உயிரே போனாலும் அசையக்கூடாது உயிர் போனதுக்கு அப்புறம் எப்படி அசைவாங்க நீ உயிரோடு இருக்கும் போதே அசைகிறியே தாத்தா பாடிட்டு இருக்கும்போது எறும்பு கடிச்சிட்டு தாத்தா அதான் அசைஞ்சிட்டேன் தேசபக்தி பாடும்போது யானையே கடிச்சா கூட அசையக்கூடாது அட்டென்ஷன்ல நெல்லு பாடு தாயின் மணி கொடி பாரி தாயின் மணி கொடி பாரி அதை ஓங்கி உயர்ந்ததோர் கம்பம் அது ஓங்கி உயர்ந்ததோர் கம்பம் அவ்வளவுதான் வாங்க 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 சார் நீங்க தேடுற குற்றவாளியில 2 பேர்ல ஒத்தி எங்க வீட்டுல இருக்கிறா அவளை சீக்கிரம் பிடிக்கணும்ல சீக்கிரம் வாங்க சார் இதான் எங்க வீடு அவ உள்ளதான் இருக்கிறா சீக்கிரமா போய் புடிங்க எனக்கு சன்மானத்தை கொடுங்க கான்ஸ்டபிள் பி அலர்ட் அக்யூஸ்ட் மறுபடியும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட கூடாது கேர்ஃபுல்லா இருக்கணும் தாயின் மணி கொடி பாரி கூப்பிடுங்கம்மா என்னங்க போலீஸ் வந்திருக்கு வாங்க சீக்கிரம் வாங்க போலீஸ் வந்திருக்கு போலீஸா அது எடுத்து வராங்க அங்கே இருக்க நீ என்ன இது வெள்ளைக்கார சிப்பாய்களை அழைத்து வந்திருக்கிறாய் நம்மை அடிமைப்படுத்தி அந்நியனுக்கு விலை போய் விட்டாயா தேச துரோகி சும்மா இருங்க நீங்க போங்க சார் நில்லு உன்னை உள்ளே போக அனுமதிக்க மாட்டேன் என் தேசத்துக்காக போராடும் போராளியை பிடிக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன் கூமுட்டை அவ போராளி இல்லையா போர்ஜரி ஃப்ராடு அவளை புடிச்சு கொடுத்தா நமக்கு சன்மானம் கிடைக்கும் வழி விடு நீங்க போங்க சார் நில்லு விட மாட்டேன் மோசக்காரி சன்மானத்துக்காக தன்மானத்தையே இழந்து விட்டாயா என் இனத்தையே காட்டி கொடுக்க துணிந்து விட்டாயா பாவி கிழவி இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே இருடி என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சாகடிக்கிறேன் என்ன பண்றது
இந்த வழியா எஸ்கேப் ஆயிடுவோம். யோ தாத்தா சொல்றத கேளியா. இந்த அம்மா சொல்ற பொண்ணு கள்ள நோட்டு கும்பல சேர்ந்தவ. போலீஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்து ஒளிஞ்சிருக்கா. அவளை அரெஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் வழிய விடையா. முடியாது. என்னம்மா சாப்பாடு போட்டா சின்னதா இருக்குன்னா அழுவுறியா? யார் அவன்? யார் அவன்? யாரு? நானே என் விதியை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். சாப்பாட்டு பொட்டல சின்னதா இருக்கான்னு அழுகுறியான்னு கேக்குறான். பிச்சு விடுவேன் பிச்சு. ஜாக்கிரத. இது வேற. ஆமா சாப்பாடு கொஞ்சமா தான் இருக்குது. இது எப்படி இந்த வயிற்று பத்தும்? ஐயோ தெரு தெருவா நம்மள போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கானுங்களே. அப்படி என்னடா குத்தம் பண்ணிட்டேன் நானு. படுபாவி கிளவி பார்க்க அப்பாவி மாதிரி இருந்துட்டு இப்படி எட்டப்ப மேல பார்த்தாலே சேஃபா செட்டலானா இப்படி மறுபடியும் அங்கேயும் இங்கேயும் ஓட விட்டாலே. இப்ப என்ன பண்றது? என்ன அழறாங்க? சிங்கியா இங்க உட்காந்து சங்கு ஊத்திட்டு இருக்கான். ஐயோ பாவம், இவனுக்கு என்ன கஷ்டம்னு தெரியலையே. என்னன்னு கேட்டு பாப்போம். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே நான் ஏதோ ஊழையிடுது. சிங்கு மான் போல வந்த சிங்கு சங்கது கூதுற சிங்க. நீயா? நம்மள பார்த்து என்ன இவ்ளோ பெரிய ஷாக் கொடுக்குறான்? போலீஸ் நம்மள தேடுறது இவனுக்கு தெரிஞ்சு போச்சா? நைஸா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஏய் நில்லு நில்லு. சிங்கு ப்ளீஸ் சிங்கு என்ன காட்டி கொடுத்துறாது சிங்கு. நான் எந்த தப்புமே செய்யல. உண்மை தெரியாம போலீஸ்காரங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சுட்டாங்க. சல்மானத்துக்காக என்ன காட்டி கொடுத்து என் மானத்தை வாங்கிடாத சிங்கு. ஊர் பூரா போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்காங்க. இதுக்கப்புறம் போறதுக்கு உங்ககிட்ட மானம் இருக்கா? அதான் நானும் சொல்றேனே சிங்கு. பண்ணாத தப்புக்கு நாங்க பலி ஆயிட்டோம். நான் ஒரு பக்கம் சுத்துறேன், பாவம் எங்க அத்தை எங்க சுத்துறாங்கன்னே தெரியல. ஒன்னாலதானடி உன் அத்தையும் தெரு தெருவா சுத்துறா. என்ன சிங்கு சொல்ற? பின்ன பொட்டியை தூக்கிட்டு நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல நீ தானடி ஐடியா கொடுத்த. அது எப்படி உனக்கு தெரியும்? மாட்டிக்கிட்டு மாறு வேஷத்துல சுத்துற எனக்கு தெரியாதாடி? ஐயோ நான் சிங்கிள் அடி. உன் அத்தை பண்டடி பாய் அலைஸ் பண்டு. அத்தை நீங்களா? நானே தாண்டி. ஆமா நீ எங்க போய் தின்னால பதுங்கி இருந்த? உங்களை பிரிஞ்சு ஓடுனா நேரா போய் ஒரு கிழவி வீட்டுல தஞ்சம் புகுந்த. அந்த தரித்திரம் புடிச்சுவ என்ன புடிச்சு கொடுக்கறதுக்கு போலீஸோட வந்துட்டாத்த. ஐயோ அப்புறம்? அப்புறம் என்ன, அங்க இருந்து தப்பிச்சு இங்க ஓடி வந்த. என்ன சொல்றது? ஆமா நீங்க எங்க இருந்தீங்க? என் பொழப்ப ஏண்டி கேக்குற? எங்க போறதுனே தெரியாம சந்து சந்தா போய் ஒளிஞ்சேன். ராத்திரி ஒரு கடை வாசல்ல போய் அக்கடான்னு படுத்தேன். அந்த கடை முதலாளி சோம்பேறி இருக்கானே, விடிய காலையில 9:30 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பி விட்டுட்டா. அத்தை 9:30 மணி உங்களுக்கு விடிய காலையா? ஏண்டி 10 மணிக்கு முன்னால நான் எப்படி பகல பாத்துருக்கேன். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு இருக்க இடம் இல்ல, சாப்பிட சோறு இல்ல. மொத்தத்துல வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு. ஐயோ ஏன் வாழ்க்கை மட்டும் என்ன அப்புறம் பேன வெளிச்சமாவா இருக்கு? ஏன் நிலத்தையும் ஆத்தானே. எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. அத்தை பிரச்சனை மறுபடியும் பஸ்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. என்னாலதான் எத்தனை எபிசோட் வரைக்கும் சொல்வீங்க? இப்ப நாம இந்த பிரச்சனைல இருந்து எப்படி தப்பிக்கிறது அத முதல்ல யோசிங்க. அதுக்கு வழி தெரியாம தானடி சுத்திக்கிட்டு இருக்கேன். ஊர் பூரா வேற போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டானுங்க. எவனை பார்த்தாலும் பிடிச்சு குடுக்கறதுக்கு துரத்துற மாதிரியே இருக்குடி. அநேகமா நம்ம போலீஸ்ல மாட்டினா காலத்துக்கும் கம்பி எண்ணெய் வச்சிருவாங்க போல இருக்கே. அத்தை பண்ணாத தப்புக்கு நாம எதுக்கு அத்தை கம்பி எண்ணணும்? தப்பு பண்ணலன்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த போலீஸுக்கு தெரியலையே. நான் தான் போலீஸ் கண்ணில் மாட்டக்கூடாது ஹெல்மெட் போட்டிருக்கேன். உனக்கு என்னடா பிரச்சனை? நீயே ஹெல்மெட்டோட அலையற? விதி பாஸ் விதி. இப்படிலாம் அலைன்னு நீ விதி. இந்த நாசமா போன ஓசிமா போலீஸ் கிட்ட என் பேரையில போட்டு கொடுத்துட்டா. உங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கு என்ன புடிச்சு நொங்க எடுத்தாங்கன்னா நான் என்ன பண்றது? உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து சம்பளம் தான் வரதில்லை, ஆனா சங்கடங்கள் நிறைய வருது பாஸ்.
நீங்க 2 பேரும் யாரு? அது அது நான் பல்ராம் நாயுடு, இவ சந்திரபாபு நாயுடு. சிங்கு மாதிரி இருக்கீங்க, ஆனா நாயுடுன்னு சொல்றீங்க. சிங்கு தான் மேடம், ஆனா நாங்க நாயுடுவா கன்வெர்ட் ஆயிட்டோம். எல்லா தப்பையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி நீ போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. நான் டென்ஷன் இல்லாம போயிட்டு நம்ம வீட்டையும் உன் புருஷனையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். சூப்பர், செம்ம ஐடியா. ஆனா இதை விட சூப்பர் ஐடியா நான் சொல்லவா? சொல்லு 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 சொல்லு. உங்களை நான் குத்தி கொலை பண்ணிட்டு அந்த தப்பை நான் தான் செஞ்சேன் போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறேன்.